இந்த நைட் கிளப் சர்ச்சை மீண்டும் மீண்டும் இங்கிலாந்து பிளேயர்ஸ் எப்படியோ ஃபாலோ பண்ணுது. நீங்க பாத்தீங்கன்னா கடந்த வரலாற்றை மனதில் கொண்டு இசிபி வந்து கடுமையான விதிமுறைகளை போட்டாலுமே அது எப்படியோ உடைச்சிட்டு பிளேயர்ஸ் போய் நைட் கிளப்ல ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி மாட்டிக்கிறாங்க. மது பழக்கம் வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் டீம்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்குதா, அதன் காரணமாக தான் மேட்சஸ் எல்லாம் இழக்கிறாங்களாம் சொல்லிட்டு அந்த டியூரிங் த சீரீஸ் வந்து நீங்க திருப்பி ஹோட்டலுக்கு 12 மணிக்குள்ள வரணும் ஸ்ட்ரிக்டா ஒரு இசிபி ரூல்ஸ் எல்லாம் என்ஃபோர்ஸ் பண்ணாங்க. பட் இந்த மாதிரி அதை உடைச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பிளேயர்ஸ் மட்டும் இல்லைங்க, இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நியூசிலாந்துக்கு எகென்ஸ்டா வின் பண்ணதுக்கு அப்புறம் அதை செலிப்ரேட் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் அந்த 12 மணி விதிமீறலை பண்ணி அவரும் ஆட்கின்சன் 2 பேரும் போயிட்டு ஒரு நைட் கிளப்ல பண்ண பிரச்சனை தான் இப்ப பூதாகாரமா கிளம்பிருக்கு. சொல்லி மண்டே ஏர்லி மார்னிங் ஆட்கின்சன் ஸ்டோக்ஸ் வந்து சில ரக்பி பிளேயர்ஸ் அந்த நைட் கிளப்ல மீட் பண்ணிருக்காங்க. அப்ப திடீர்னு பேச்சு வந்து அந்த வாக்குவாதம் முற்றி அந்த ரக்பி பிளேயர் ஆட்கின்சன் அடிக்கிறதுக்கு போயிருக்காது. அது ஆட்கின்சன் மேல படாம மிஸ் ஆகி ஸ்டோக்ஸுக்கும் ஆட்கின்சனுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வந்து அந்த இசிபி செக்யூரிட்டி ஆபீசர் மேல லேண்ட் ஆயிருக்கு. அதன் மூலமாக அவர் படுகாயமடைந்து ஒரு மெடிக்கல் அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய அளவுக்கு போயிருக்கு. சகோ தொடர்ந்து இங்கிலாந்து வந்து தாக்கி கொண்டிருக்கிற ஒரு சர்ச்சை வந்து இந்த நைட் கிளப்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா போன வருஷம் ஹாரி ப்ரூக் வந்து நியூசிலாந்துல இதே மாதிரி ஒரு நைட் கிளப் இன்சிடென்ட், அதுக்கப்புறம் ஆஷஸ்ல பென் டெக்கெட் எல்லாரும் பார்த்திருப்பீங்க, குடிபோதையில் பயங்கரமா இருந்தாலும் ஒரு பப்ளிக் வந்து எடுத்து வீடியோவே போட்டாங்க. அப்ப அந்த டைம்ல நியூஸான்ற ஒரு பிளேஸுக்கு போய் இங்கிலாந்து பிளேஸ் கிட்டத்தட்ட 6 நாளைக்கு தொடர்ந்து குடித்தார்கள்னு ஒரு குற்றச்சாட்டே இருந்தது. அதன் காரணமாக தான் ஆஷஸ் ரொம்ப மோசமா விளையாடினாங்க ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டும் இருந்துச்சு. அந்த ஆஷஸ் இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இன்னும் கடுமையான ரூல்ஸ் எல்லாம் இசிபி போட்டாங்க. ஆனா இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, நம்ம கிரிக்கெட் ஜெயிக்கணும், அதற்கான டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு கேப்டனே இதை மீறி இருக்காரு இந்த டைம் அப்படின்றதுதான் இசிபிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கி இருக்கு. சகோ இசிபி என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்க போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். கேப்டன்சில இருந்து ரிமூவ் பண்ண போறாங்களா இல்ல அவரே ரிசைன் பண்ண போறாரா? சில பேர்லாம் சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் அவருக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்திருக்கு, அதன் காரணமாக ரிட்டையர்மெண்டே யோசிக்கிறார் பென் ஸ்டோக்ஸ், சில எக்ஸ்ட்ரீமான விஷயங்களா சொல்றாங்க. பட் இசிபி என்ன பொறுத்த வரைக்கும் அவரை ஒரு பிளேயரா என்னைக்குமே இழக்க மாட்டாங்க, ஏன்னா லெஜெண்டரி டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்டர். பட் ஒரு லீடர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா மத்தவங்க எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்ற அந்த கண்ணோட்டத்திலையும் பார்த்து இசிபி அவர் கேப்டன்சில இந்த விலக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். சில ஃபார்மர் இங்கிலாந்து கிரிக்கெட்டர்ஸ்லாம் இது எங்களோட கலாச்சாரம், இதுல என்ன தப்புன்னு பென் ஸ்டோக்ஸை டிஃபெண்ட் பண்றாங்க. பட் சகோ என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளை உயர்த்தி தூக்கி பிடித்து பெருமை தரக்கூடிய விஷயம் தான் கலாச்சாரம் நம்ம சொல்லணுமே தவிர நம்மளை கீழே தள்ளி நசுக்கக்கூடிய விஷயத்துக்கு கலாச்சாரம்ன்ற பெயரை நம்ம சொல்லக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள் அது வெறும் வழக்கம், வெறும் பழக்கம், அது கலாச்சாரத்தை சேர்ந்தது அல்ல. இது என்னுடைய தாழ்மையான கருத்து சகோ. இது வெறும் பிளாக் காஃபிங்க, ஓகே, வேற எதுவும் கிடையாது. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஸ்டே டியூன் சகோ.